Hi babes, welcome back to my channel Ramala Shifam Revenge Love episode 22. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால லிங்க் இருக்கும் பாருங்க. வெயிட் இங்க வீட்டில் போர் அடிக்குது. அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நம்ம தான் ஷீட்ஸ் எங்க கோடோட அனுப்பினோம்ல, அவன் இன்னுமா அதை புரிஞ்சுக்காம இருக்கான் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியில யாரோ வர சத்திக்குது. இவ்வளோ சீக்கிரம் ஷீட்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சா? ஷீட்ஸ் எங்க தான் வரான்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக போய் கதை திறந்து பார்த்தா ஷீட்ஸ் எங்களுடைய அப்பா தான் வந்திருக்காரு. நீ என்ன பண்றீங்க அப்படின்னு நான் பார்த்து கேட்க, உங்களை வெல்கம் பண்ணதான் வந்தேன் அப்படின்னு உடனே நடிக்கிறான். சும்மா என்கிட்ட நடிக்காத அப்படின்னு சொல்ல, நான் வீட்டுல ஒரே தனியா இருந்தேன்னா அதான் போர் அடிச்சிச்சு, வீட்டுல இருந்த எல்லா பொருளையும் ரிப்பேர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு அந்த அளவுக்கு போர் அடிக்குதுன்னா இனிமே ஷீட்ஸ் எங்கிட்ட இருந்து விலகிடு அப்படின்ட்டு அவர் அந்த பக்கம் போறாரு. அப்ப இவங்க முன்னாடி போய் நின்றுட்டு, ப்ளீஸ் என்னை எப்ப வீட்டுக்கு கொண்டு போய் விடுவீங்க அப்படின்னு கேட்க, நீ எப்ப ஷீட்ஸ் எங்க விட்டு விலகி இருக்க போறேன்னு முடிவு எடுக்கிறியோ அப்பதான் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா என்ன உன் கூட வச்சுக்க போறீங்களா அப்படின்னு அவன் கிண்டலா கேட்குறான். நீ ஒரு நல்ல பையன் தானே, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசுற அப்படின்னு கேட்க, பாருங்க உங்களுக்கே தெரியுதுல நான் ஒரு நல்ல பையன்னு, ஸோ ப்ளீஸ் என்னை இருந்து விட்டுடுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். சரி இப்போ நீ என்ன சொன்ன, உனக்கு வீட்டில் தனியா இருக்க போர் அடிக்குது தானே, நான் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாக வெளியில போறேன், நீ வேணா என் கூட வா, நான் உனக்கு அங்கே நிறைய ஆளுங்கள்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன், உனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்ல, ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எனக்கு இப்ப போரே அடிக்கல அப்படின்னு சொல்றான். ஆனா அவர் கேட்காம பிசினஸ் ட்ரிப்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவனை கூட்டிட்டு போக ரெடியா இருக்காரு. அப்ப திடீர்னு, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, 5 நிமிஷம் தான் உனக்கு, சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. அவன் மேல ரெஸ்ட் ரூமுக்கு போக அதே நேரம் ஷீச்சங் அந்த இடத்துக்கு வரான். அப்ப அந்த வீட்டை சுத்தி நிறைய செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிறத பார்த்ததுமே ஷீச்சங்க்கு டவுட் வந்துடுது. அப்படின்னா கண்டிப்பா வெய் எங்கதான் மறைச்சு வச்சிருப்பாரு அப்படின்னு. இங்க வெய் ரெஸ்ட் ரூமுக்கு வரான். இப்ப நான் என்ன பண்றது, ஏதாச்சும் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகணுமே அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷீட்ஸ் எங்க வெளியில இருந்த அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ அடிச்சு படுக்க வச்சிடுறான். அப்ப கரெக்டா வெய் மேல இருந்து எட்டி பார்க்க செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாருமே இல்லை. பரவாயில்லையே, கார்ட்ஸ் யாரையுமே காணுமே, கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்றாரு போல, இதுதான் கரெக்டான டைம், இவங்க வந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு அவன் பிளான் பண்ணிட்டு விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு அங்க இருந்து கீழே இறங்குறான். அதே நேரம் ஷீட்ஸ் இங்க வந்து அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க, வெய் எங்க அப்படின்னு கேட்க, நீ எல்லாம் ஒரு பையனாடு அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, நீங்க எல்லாம் ஒரு அப்பாவா அப்படின்னு இவன் கேட்க, 2 பேரும் செம்மையா சண்டை போட்டு இருக்காங்க. அப்ப வெய் எஸ்கேப் ஆகி அங்க மெதுவா நடந்து போயிட்டு இருக்கு. ஷீச்சங் சண்டை போட்டுட்டே வெய்ய பாத்துறான். வெய் இவனை பார்த்து, சத்தம் போடாத நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்ல, அவனும் அவங்க அப்பாவோட முகத்தை பிடிச்சுக்கிறான். அவங்க அப்பா வெய்ய பார்க்க கூடாதுன்றதுக்காக, அப்பா நீங்க ஏன் இப்ப இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க, நான் உங்களை ரொம்பவே கோவப்பட்டுட்டேன்ல, சரி விடுங்க, உங்களுக்கு ஒரு வெள்ளை முடி தெரியுது, இருங்க அதை எடுத்து விட்டுறேன் அப்படின்னு அந்த வெள்ளை முடியை பிடுங்கிட்டு, டென்ஷன் ஆகாதீங்கப்பா நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். வெய் ஆல்ரெடி வெளியில போயிட்டான். இவனும் அவன் பின்னாடியே போயிடுறான். அவங்க அப்பாவுக்கு ஒன்றும் புரியல, ஏன்னாச்சு திடீர்னு அவன் இவ்வளவு நல்லா பேசுறானே அப்படின்னு யோசிக்க, அங்க இன்னொருத்தர் வெய் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவுக்கு சா என்னடா இது அப்படின்னு ஆயிடுது. செஞ்சு வெய் எங்க வீட்டுல கூட்டிட்டு வந்துடுறான். ஏதோ வெய் எங்க தண்ணியே குடிக்காத மாதிரி இங்க தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஷா ஓடி வந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிறான். உன்னை நான் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பல்ல, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்னு 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அனுப்புனல அந்த கோடு, அதை நான் தான்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஷாவ் சொல்றான். ஏதோ உண்மையா கண்டுபிடிச்ச மாதிரி. அவன் கண்டுபிடிச்சது எல்லாம் தப்பு. அப்புறம் இந்த ஷீயோடைய அப்பா எப்படி இந்த மாதிரி பண்ணலாம், அவன் இந்த மாதிரி பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு ஷீயை பார்த்து ஷாவ் திட்டுறான். அதுக்கு வெய் சொல்றான், அவங்க அப்பாவை திட்டாத, அவங்க அப்பா என்கிட்ட நல்லா தான் பிஹேவ் பண்ணார் அப்படின்னு சொல்ல, இந்த நிலைமையில கூட நீ உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றியே, நீ எவ்வளவு நல்லவன் அப்படின்னு வெய்ய சொல்றான். அதுக்கு குவாஷிங்கு, அது அவனுடைய அப்பா, அவங்களோட பிரச்சனை, நீ நடுவில் எதுவும் சொல்லாத அப்படின்னு ஷாவை பார்த்து சொல்ல, ஷாவுக்கு கடுப்பாயிடம். அவன் ஓடி வந்து குவாஷிங்கோட காதை பிடிச்சு திருவுறான். அப்ப ஷீச்சங்கு வெய்ய மெதுவா கூப்பிட்டு வந்து அவன் பக்கத்துல உட்கார வைக்கிறான். அவன் கால் அடிபட்டிருக்கல. அப்ப எங்க குவாஷிங் சொல்றான், அவ இத்தனை நாள் கிட்னாப் பண்ணி வச்சிருந்தாங்க, அவன் குளிச்சு கூட இருக்க மாட்டான், போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல, உடனே வெய் ஷீச்சங்க பார்த்து, ஏன் என் மேல ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்க, யார் அப்படி சொன்னது, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு ஷீச்சங்க அவனை எழுத்து ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் அடுத்த சீன்ல 2 பேரும் ஒன்னா குளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப உனக்கு வேற எங்கேயும் அடிப்படலையே அப்படின்னு ஷீச்சங் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் காலில் மட்டும்தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்றான். சரி நீ என்னமோ கோட் சென்ட் பண்ணி அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க, அதுக்கு வெய் அந்த அட்ரஸ் சொல்றான். ஓ இதுதானா அப்படின்னு கேட்க, ஷாவால தான் இந்த கோடை கண்டுபிடிக்க முடியல, ஒன்னாலையுமா கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு வெய் கேட்க, ஆமா என்ன பண்றது, நான் அளவுக்கு புத்திசாலி இல்லையே அப்படின்னு கேட்க, அப்படின்னா இனிமே வீட்டுல இருக்கிற எல்லா டிசிஷனும் நான் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அதற்கு ஷீச்சங்கு ஓகேன்னு சொல்லிடுறான். அப்ப வெய் அவன்கிட்ட, இனிமே நான் தான் டாப், நீ பாட்டம் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாதுப்பா, எப்பயுமே நான் தான் டாப், அதை நீ மாத்தவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஏன் அப்படி அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படித்தான்,
இப்ப லெஃப்ட் ஹேண்டா இருக்கவங்க ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ண முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்றா. அப்புறம் 2 பேரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல வெய் ஆபீஸ்ல இருக்கான். அவங்க ஏதோ ஒரு போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வெய்ய மேல ஏறி உட்காந்து டிராயிங் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வெய்ய கீழே இறங்க சொல்றாங்க. கரெக்டா அப்ப அங்க ஷீச்சிங் வந்துட்டு ஷீச்சிங் வெய் மேல உட்காந்து இருக்கிறத பார்த்ததுமே என்ன பண்ற நீ அங்க அப்படின்னு கேக்குறான். இல்ல அவங்க அந்த சிசிய மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஷீச்சிங் அங்க இருக்கவங்கள்ட்ட போய் எதுக்கு அவனை மேல ஏத்தி விட்டீங்க அப்படின்னு கேட்க நாங்க சொன்னோம் அவர் தான் இறங்கவே மாட்டாரு, அதை முடிச்சாதான் இறங்குவேன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு சொல்ல ஷீச்சிங்கும் அமைதியா வெயிட் பண்றான். ஏன்னா வெய் அவனோட வேலையை முடிக்காம கீழே வரமாட்டான்னு அவனுக்கும் தெரியும். அவன் வேலை முடிச்சதுமே என்ன முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு வெய் கீழே இறங்குறான். அவன் பாதி ஏனில இறங்கும் போதே ஷீச்சங் அவனை தூக்கி கீழே நிக்க வைக்கிறான். அதுக்கு வெய் என்ன பண்ற வீடு எல்லாரும் பாக்குறாங்க பாரு அப்படின்னு சொல்ல இனிமே நீ இந்த மாதிரி பண்ணா நானும் எல்லாரும் முன்னாடி இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு ஷீச்சங் சொல்றான். அப்புறம் வெய் சேர்ல உட்காந்துருக்கான். அவன் பக்கத்துல வந்து ஷீச்சங் உட்காடுறான். அப்ப வெய் சொல்றான் இது மட்டும் நல்லபடியா சக்சஸா போச்சுன்னா நம்மளுடைய கம்பெனிக்கு ஒரு பெரிய பேர் கிடைக்கும், அதுக்கப்புறம் நம்மளும் நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு லக்ஸுரியஸான லைஃப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்ல அப்படின்னா எனக்கு மாசம் மாசம் காசு நீ எக்ஸ்ட்ரா கொடுப்பியா அப்படின்னு ஷீச்சங் கேக்குறான். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு வெய் சொல்றான். அப்பவே அங்க இருந்து எந்திரிக்க ஷீச்சங் உட்காரு அப்படின்னு சொல்லி அவனோட நிழல் உட்கார வைக்கிறான். அதாவது வெயில் மேல வெயில் அடிக்க கூடாதாமா, அதை மறைச்சிட்டு ஷீச்சங் நின்றுகிட்டு இருக்கா. அந்த வெயும் கண்டுபிடிச்சிட்டு நீ என்னை காப்பாத்துறியா அப்படின்னு கேட்க ஆமா அப்புறம் ஷாவ் மாதிரி நீயும் கருப்பாயிட்டா அப்படின்னு கேக்குறான். ஷாவ் ஒன்னும் அவ்வளவு கருப்பா இல்லையே, எதுக்கு ஷீச்சங் இப்படி சொல்றான்னு தெரியல. அப்ப வெய் கேக்குறான் நீ எதுக்கு ஷாவை பத்தி இப்படி சொல்ல, உனக்கு ஷாவை பிடிக்கலையா, அப்புறம் எதுக்கு அவன் கூட தப்பா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீ எதுவும் சொல்லல அப்படின்னு கேட்க நான் எதுவும் சொல்லாம ஒண்ணும் இல்லையே, குவாஷிங்க ஷா விட்டுட்டு தனியா அங்க இருந்து கிளம்ப வச்சுட்டேன் பாத்தியா அப்படின்னு சொல்றான். அப்ப இங்க ஷாவ் காட்டுறாங்க, அவனுடைய ரூம்ல இருக்கான் போல. குவாஷிங்க கால் பண்ணா குவாஷிங் கால் அட்டன் பண்ண மாட்டான். அவன் ஷீச்சங்குடைய அப்பா கூட இருக்கான். ஷீச்சங்குடைய அப்பாவுக்கு டை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை அவன் சொன்னால தலையில வெள்ளை முடி தெரியுதுன்னு அதுக்காக டை அடிக்க வந்திருக்கான் போல. அப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிடுது. வெய்யும் ஷீச்சங்க படுத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஷீச்சங்க அவங்க அம்மா கிட்ட போன் பேசுறான். போன் பேசி முடிச்சுட்டு எங்க அம்மா தான் கால் பண்ணாங்க, அக்காவை கூட்டிட்டு அம்மா இங்க வர போறாங்களாமா அப்படின்னு சொல்ல அப்படின்னா நீ அங்க போகணும்ல, அவங்க கூட போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்ல இல்ல எனக்கு நான் உன்னையும் அங்க கூட்டிட்டு போகணும்னு ஆசை அப்படின்னு சொல்றான். நானும் அங்க வரணும்னு ஆசைப்பட்டிருந்தேன், உங்க அப்பா என்ன கிட்னாப்பே பண்ணிருக்க மாட்டாரே அப்படின்னு அவன் கேக்குறான். அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்ல என்னதான் இருந்தாலும் அவங்களோட ஃபேமிலியில நீயே போய் உங்க அப்பா கிட்ட சாரி சொல்லிட்டு பேசு அப்படின்னு சொல்ல நான் சாரி சொல்லணுமா, அவரு தான் உன்னை கிட்னாப் பண்ணாரு, என்னதுக்கு போய் சாரி சொல்ற அப்படின்னு கேட்க இருந்தாலும் அவருடைய அப்பா இல்ல அப்படின்னு வெய் சொல்றான். ஆனா ஷீச்சிங் கேட்க மாட்டான். என்னால அப்படி உன்னை விட்டுட்டு அங்க தனியா போக முடியாது அப்படின்னு சொல்ல வெய் அவங்ககிட்ட கோச்சுக்கிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஷீச்சிங் இப்ப என்ன நான் என் ஃபேமிலியை போய் பார்க்கணும் அதானே, சரி நான் போறேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அடுத்த நாள் ஷீச்சிங் அங்க வர அவங்க அப்பாவை பாக்குறதுக்கு. அப்ப அவங்க அப்பாவுடைய கார் என்னமோ ரிப்பேர் ஆயிடுச்சு போல, அவர் அடுத்த கார் வர்றதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஷீச்சிங் அங்க வந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு ரைடு வேணுமா, நான் வாங்க நான் வேணா உங்களை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல நான் ஒன்னும் உன் கூட வரல அப்படின்னு ஷீச்சிங்குடைய அப்பா சொல்றாரு. அதுக்கு அவரோட செக்ரட்டரி சார் கார் வர கொஞ்சம் லேட் ஆகும் போல, நீங்க வேணா ஷீச்சிங் கூடயே போங்கலாம் அப்படின்னு சொல்ல அவருக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லி அவரு வந்து இவங்க கூட கார்ல ஏறிடுறாரு. போற வழியில ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஷீச்சிங் அவருக்கு மெடிசன் கொடுக்குறான். ஆனா அவர் அதை வாங்க மாட்டார். காரை விட்டு இறங்கிட்டு அவரோட கம்பெனிக்குள்ள போகும்போதும் கூட அங்க இருக்கிறவரு யார் உங்க பையனா அப்படின்னு கேட்க அப்ப மட்டும் ரொம்ப சந்தோஷமா ஆமா என் பையன் தான், என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சுல அதான் என் பையன் வந்து டிராப் பண்ணிட்டு போனா அப்படின்னு ஹாப்பியா சொல்றாரு. அப்ப ஷீச்சிங் மறுபடியும் உள்ள வந்து மெடிசன் மறுபடியும் கொடுக்குறான். அப்ப மட்டும் எதுவும் சொல்லாம வாங்கிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட என் பையன் எனக்கு மெடிசன் கொடுக்க வந்திருக்கான் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு. எங்க ஷாவோட வீட்டுல குவாஷிங்கும் ஷாவும் கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வராங்க. அப்ப கரெக்டா வெய் வந்து அவங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றவனுக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு கேட்க இல்ல சும்மா சரி விடுங்க நீங்க உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப வெய் ஷீச்சிங்க கால் பண்ணி நான் ஷாவோட வீட்டுல இருக்கேன் இவனும் பயப்படாத அப்படின்னு சொல்ல இவங்க 2 பேரும் இவனையே முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க உங்க வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்ல நீ இங்க இருக்கும்போது நாங்க எப்படி எங்க வேலையை பாக்குறது அப்படின்னு குவாஷிங் கேக்குறான். சரி அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னுட்டு அங்க ஒரு பிளாங்கெட் வச்சிருக்குது, அந்த பிளாங்கெட் எடுத்துட்டு நான் உள்ள போய் ரூம்ல தூங்குறேன் அப்படின்ட்டு போறான். டே அந்த பிளாங்கெட் கொடுற, அது வாஷிங் எனக்கு வாங்கி கொடுத்தது அப்படின்னு ஷாவ் சொல்ல சரி விடு அதை நாய்க்கு போட்டுல உனக்கு புதுசா வாங்கி தரேன் அப்படின்னு வாஷிங் ஷாவ் கிட்ட சொல்றான். இங்க வெய் வந்து உள்ள பெட்ரூம்ல படுக்கிறான். ஆனா ஹால்ல குவாஷிங்கும் அந்த ஷாவும் சேர்ந்து ஏதோ பேய் படம் பாக்குறாங்களோ சம்திங் என்னமோ
ரெண்டு பேரும் ரொம்ப ரொமான்டிக்கா பேசுறாங்க. அவங்க ரொமான்டிக்கா பேசுறதே இவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதாவது இவன் ஷீட்ஸங்க ரொம்ப மிஸ் பண்றான். சோ கொஞ்ச நேரம் அப்படி இப்படியே உருண்டு உருண்டு படுத்து பார்க்க. ஆனா அதுக்கு மேல அவனால அங்க இருக்க முடியல. போய் அவங்கள கூப்பிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, ஏன்டா நாங்க உங்களை டிஸ்டர்ப் பண்றோம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்னமோ புது இடம் போல அதான் தூக்கம் வரல அப்படின்னு சொல்ல, ஏன்டா கிளினிக்ல எல்லாம் எத்தனை டைம் தூங்கி இருக்கல அப்படின்னு கேக்குறான். அது ஃபர்ஸ்ட் டா, எனக்கு இப்ப என்னமோ ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். அதாவது அவன் ஷீட்ஸ் அங்க மிஸ் பண்றத ஓப்பனா சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் கார்ல போயிட்டு இருக்கும்போது வெதர் ஃபோர்காஸ்ட் போயிட்டு இருக்குது. அதுல நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா துணி நான் இருக்கவே இல்லையே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். பரவாயில்ல, நம்ம கிட்டதான் ட்ரையர் இருக்குல்ல, துணி காயலனாலும் பரவாயில்ல, அம்மாக்கு இது தெரிஞ்சா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு திங்க் பண்றான். அப்புறம் அவனுடைய அம்மா வீட்டுக்கு போறான். அப்ப அவங்க அப்பா கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணது அதெல்லாம் ஞாபகம் வருது அவனுக்கு. வெய் இங்க ஒரு ஃப்ளவர் வேஸ் உடைச்சான்ல அவங்க அப்பாவோட வீட்டுல, அதே மாதிரி வேற ஒரு ஃப்ளவர் வேஸ் புதுசா ஷீச்செங் வாங்கிட்டு வச்சிருக்கான். அதை பார்த்து அவங்க அப்பா ரொம்ப ஹாப்பியா இருக்காரு. அப்புறம் ஷீச்செங் தனியா உட்காந்து சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா அங்க போய் பக்கத்துல உட்காரு. அப்பா முன்னாடி சிகரெட் குடிக்கிறாங்கன்னா அவங்க ஊர்ல எல்லாருக்கும் ரொம்ப தைரியம் தான் போல. ஏன்னா சைனால எல்லாரும் ரொம்ப அசால்ட்டா எல்லாருமே சிகரெட் குடிக்கிறாங்க. அவங்க ஊர்ல அது ரொம்ப நார்மல் தான் போல. இவன் இந்த பக்கம் திரும்பி உட்கார, அவர் அந்த பக்கம் திரும்பி உட்கார, ரெண்டு பேரும் ஆனா ஒரே மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி விளையாடிட்டு இருக்க போறேன்? இத்தனை நாளா உன் இஷ்டத்துக்கு யாரையாச்சும் டேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எத்தனை பேர் நீ ஹர்ட் பண்ணிருக்க தெரியுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு ஷீச்செங் சொல்றான், நான் இத்தனை நாள் பண்ணது தப்புதான்ப்பா, ஆனா இனிமே எனக்கு வெய் மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, நீ என்ன காதல்ல பைத்தியம் ஆயிட்டியா, உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு கேட்க, ஏன்ப்பா இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றான். சரி, ஃபியூச்சர்ல நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே உங்களை பார்த்து பேசுவாங்களே, அப்ப வயசாயிட்டு குழந்தை கூட இல்லாம உங்களை யார் பார்த்துக்குவா அப்படின்னு கேட்க, அப்ப மத்தவங்கள பத்தியெல்லாம் நாங்க எது கவலைப்படணும்? குழந்தை ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இப்ப நாங்க ரெண்டு பேரும் எங்க தானே இருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க காசு சம்பாரிச்சுட்டு வயசானதுக்கு அப்புறம் எங்களை பாத்துக்கிறதுக்கு நாங்க ஆளுங்க வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்ல, பசங்க இருக்கிறதுன்னா அவ்வளவு சந்தோஷமான விஷயமா? இப்ப நான் உங்களோட பையன் தான், உங்களை எப்பயுமே டென்ஷன் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ சும்மா எனக்கு எதிர்த்து பேசணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்பா, நான் வேணும்னு நல்லா எதிர்த்து பேசிக்கிட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, ஆனா இப்பதான் நான் மெச்சூர் ஆயிட்டேன்ல. இப்ப நானும் வெய்ய சேர்ந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்க கம்பெனில நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க வேணா பாருங்கப்பா, நீங்க கண்டிப்பா இந்த டைம் என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அப்பா, உன்னோட கம்பெனி நீ உருப்படாம தாண்டா போவீங்க அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட ஷீச்சிங்க்கு டென்ஷன் ஆயிடுது. அவன் கோவமா அங்க இருந்து போக போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நீங்க அனுப்புனதே வெய் தான். உங்க கூட போய் துணைக்கு இருக்க சொன்னான். ஆனா அது இப்ப தேவையில்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னுட்டு ஷீச்சங் அங்க இருந்து கிளம்பிடுறான். அவங்க அப்பாவுக்கும் ஒரு மாதிரிதான் இருக்குது. இருந்தாலும் அவரு வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டாரு. இங்க வெய் தனியா தூங்கிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஏதோ சத்தம் கேட்க வெய் பயந்து எழுந்திருக்கிறான். ஷீச்சங் தான் வந்திருக்கான். அப்ப ஷீச்சங் அவனை பார்த்து, என்ன பயந்துட்டியா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு வெய் சொல்லிட்டு, அப்படியா அப்படின்னு ஷீச்சங் பக்கத்துல உட்காரன். வெய் பின்னாடி நான் ஹக் பண்ணிக்கிறான். நான் ரொம்பவே பயந்துட்டேன் தெரியுமா, ஒருவேளை நீ திரும்ப வராமலே போயிடுவி அப்படின்னு பயந்த அப்படின்னு சொல்ல, பயப்படாத, அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்றான். அப்பவே அவனை ஹாப்பியா ஹக் பண்ணிக்கிறான். அப்புறம் ஷீச்சங்களுடைய அம்மாவும் அக்காவும் அந்த சின்ன பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த சின்ன பையன் அவங்க அக்காவுடைய பையன் போல. ஷீச்சங்களுடைய அப்பாவுக்கு அவரோட பேர பையனை பார்த்ததுமே செம்ம ஹாப்பி ஆயிடுறாரு. அவங்க கூட விளையாடிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் அந்த பக்கம் போய் ஒளிஞ்சுக்க, இவரு கண்ணுல ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு அவனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த குட்டி பையன் ரொம்ப கியூட்டா இருக்கான். அப்புறம் அவர் கண்டுபிடிச்சிட்டு அந்த குட்டி பையன் பக்கத்துல இருந்து அவங்க தாத்தா கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்ப ஷீச்சங் அங்க வந்ததுமே அங்கிள் அப்படின்னு ஷீச்சங் கிட்ட ஓடி போய் அவங்க கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். அதே அவங்க அப்பா பார்த்துட்டு தான் இருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நைட் ஆயிடுது. நைட்டு டின்னருக்கு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஷீச்சங்களுடைய அப்பா டோடோ எங்க அப்படின்னு கேக்குறாரு. டோடோ தான் அந்த குட்டி பையன். அவங்க கூட தான் இப்ப விளையாடிட்டு இருந்தா அப்படின்னு அவங்க அக்கா கேட்க, எல்லாருமே சேர்ந்து டோடோவை தேடுறாங்க. வீடு ஃபுல்லா எங்கேயுமே டோடோவை காணும். அப்ப நீங்கள் அவனும் தானே விளையாடிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்க, அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது, ஷீச்செங் வந்தாலும் ஒருவேளை அவன் தூக்கிட்டு போயிருப்பானோ அப்படின்னு யோசிக்க, உடனே அவங்க அக்கா போன் எடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. ஷீச்செங் இவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான், நான் டோடோவை கூட்டிட்டு போறேன்னு. அதை பார்த்ததுமே சரி நானே போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஷீச்சங்குடைய அக்கா. ஷீச்செங் டோடோவை தூக்கிட்டு வெய்ய பாக்குறதுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். வெய் தூங்கிட்டு இருக்க, அவனை எழுப்புறான். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையன் வந்திருக்கான். குட்டி பையனை பார்த்ததுமே, யார் அந்த பையன் கியூட்டா இருக்கானே அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையன் வெய்ய பார்த்து டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்றான். அதுக்கு வெய் ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னுட்டு
உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு கேட்கும். அந்த பையன் இங்கிலீஷ்ல நீ சும்மா இரு அதுவே போதும் அப்படின்றான். வெய்க்கு அது புரியாம அவ ஷீச்சங் கிட்ட கேட்கும். ஷீச்சங் அவன் என்ன சொன்னான்னு சொல்ல வெய் சிரிக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் டைம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க அக்கா வந்துடுறாங்க. அப்ப வெய் அந்த சுகர்ல நிறைய கேண்டிஸ் எல்லாம் பண்ணுவாள், அதெல்லாம் செஞ்சு அவனுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்கான். ஷீச்சங்கோட அக்கா வந்து அங்க இருந்து அவனை கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப இல்ல நான் ஆன்டி கூட விளையாடணும் அப்படின்னு சொல்றான். அவன் யார் ஆன்டின்னு சொல்றான்னு தெரியுதா? வெய்ய. ஷீச்சங்கனுடைய அங்கிள் இல்ல, அதனால வெய் ஆன்டி அம்மா. அதுக்கு வெய் சொல்றான், இப்ப நீ அம்மா கூட போ, நான் உனக்கு நாளைக்கு நிறைய இதே மாதிரி கேண்டி செஞ்சு கொண்டு வரேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல அவங்க அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. எங்க ஷீச்சங்கோடைய அப்பா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஷீச்சங்கோடைய அக்கா வராங்க. டோடா வந்துட்டானா அப்படின்னு கேட்க, அவன் வந்துட்டான தூங்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேச உட்காடுறாங்க. அப்ப இன்னும் அந்த பையன் ஷீச்சங் கூட தான் இருக்கானா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, ஆமாப்பா, ஆனா நீங்க எதுக்குப்பா இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறீங்க? அவனோட பார்ட்னரை யாருன்னு சூஸ் பண்ற உரிமை அவனுக்கு இருக்குதானே அப்படின்னு சொல்ல, நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அப்பா அவளையும் திட்டுறாரு. நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் மாதிரி நான் தானே உங்களை பெத்தா வளர்த்தேன், உங்களுக்கு என்ன இப்ப இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னையே எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு அவங்க 2 பேரையும் செம்மையா திட்டிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் காலையில எங்க ஷீச்சங்களுடைய அப்பாவும் அம்மாவும் அந்த பேரப்பையன் கூட விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப ஷீச்சங்களுடைய அக்காவுக்கு ஒரு கால் வருது. ஷீச்சங்களோட கம்பெனில ஏதோ டாக்ஸ் ஏவியேஷன் ஆயிடுச்சாமா, அதனால ஷீச்சங்க விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்ல அவங்க அக்கா பயந்துகிட்டு அதெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்ல உங்க அப்பாவுக்கு செம்மையா கோவம் வருது. நான் அப்பவே சொன்னேன் அந்த கம்பெனி உருப்படாதுன்னு, இவன் நான் சொல்ற பேச்ச கேட்கவே மாட்டான். அந்த வெய் இருக்கான் பாரு, சரியான கஞ்ச பிஷ்னரி, அவனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றான். அதே நேரம் வெய் ஆஃபீஸ்ல ஏதோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இந்த விஷயம் எல்லாம் எதுவும் தெரியாது போல. அப்ப குவாஷிங் கால் பண்ணி இந்த மாதிரி ஷீச்சங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே அவனுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம், பயப்படாத அப்படின்னு சொல்ல, நான் எப்படி பயப்படாம இருக்கிறது அப்படின்னு உடனே அவனோட ஆஃபீஸ்ல இருக்க அந்த டாக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இத்தனை நாளா பண்ண எல்லா டாக்ஸ் பேப்பர்ஸும் கரெக்டா தான் இருக்குது, எல்லாமே கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு எல்லாரும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசியா லாஸ்ட் மந்த் பண்ண டாக்ஸ் பேப்பர்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் தெரியுது, இது நான் பண்ண மாதிரி தெரியலையே, என்ன ஆச்சு அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம டாக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா பாஸ்வேர்டு வேணுமே லாகின் பண்றதுக்கு அப்படின்னு கேட்க, வெய் பக்கத்துல வந்துட்டு அந்த பாஸ்வேர்டு நீங்க வேற யாருக்காச்சும் கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே அப்படின்னு அந்த பொண்ணு யோசிக்கிறான். அப்புறம் அன்னைக்கு மேனேஜர் லின் கிட்ட அந்த பாஸ்வேர்டு நான் கொடுத்தேன், அன்னைக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் அப்படின்னு சொல்ல, ஆனா ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல தானே ஒர்க் பண்றாரு அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. ஆனா அவர் படிச்சது ஒரு அக்கௌண்ட்ஸ் காலேஜ் தான் அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருக்குமே அவர் மேல டவுட் வருது. அதான் எப்பயுமே வெய்கிட்ட ஷீச்சுங்கிட்ட வந்து சைன் வாங்கிட்டு போவான்ல, அவன் தான் மேனேஜர்லின்னு. அவர் எங்க உடனே கூப்பிடுங்க அப்படின்னு வெய் சொல்ல அவர் இன்னைக்கு வரல, லீவ் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வெய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. வெய் இங்க குவாஷிங்கோட வீட்டுல இருக்கான். அப்ப அவனுக்கு ஷீச்சங் என்ன பண்றான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜெயில பத்தி அங்க என்ன நடக்கும் அப்படின்னு அதெல்லாம் கூகுள் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஷா பக்கத்துல வந்து ரொம்ப டென்ஷன் ஆகாதடா, கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு கொடுக்குறான். நான் எப்படி இப்படி அமைதியா இருக்கிறது? ஷீச்சங் மட்டும் இருந்து தப்பிக்கலைன்னா அவனுக்கு 2 to 5 வருஷம் வரைக்கும் தண்டனை கிடைக்கும். நான் என்ன பண்றது? வாஷிங் உனக்கு தான் நிறைய பேரை தெரியும்ல, யாருக்கிட்டயாச்சும் பேசி ஷீச்சங்க காப்பாத்தேன், நான் அவனை மீட் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இந்த விஷயத்துல நீ வந்து அவனுடைய பிசினஸ் பார்ட்னர்ல, உன்னால அவனை மீட் பண்ண முடியாது அப்படின்னு வாஷிங் சொல்றான். இப்ப என்ன பண்றது அப்படின்னு வெய் அழுகுற மாதிரி கேட்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் ஆல்ரெடி ஷீச்சங்காக ஒரு லாயரை ஹையர் பண்ணிட்டேன், எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமாம், அவன் நல்லா தூங்குவானா அப்படின்னு கேட்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அங்கே அவன் நல்லா தான் இருப்பான் அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஜெயிலில் ஷீச்சங் படுத்துக்கிட்டு இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அவன் எந்திரிக்கவே மாட்டான். எந்திரிச்சு கொஞ்சமாச்சும் சாப்பிடும், நாளைக்கு உன்னோட லாயர் வர போறாரு, இந்த சாப்பாடு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல அவனும் வேற வழி இல்லாம எந்திரிச்சு உட்காரானே தவிர அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டான், சும்மா தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடுத்த சீன்ல குவாஷிங்க இந்த கிளினிக்கு வரான். வெய்யும் ஷாவும் அங்கதான் இருக்காங்க. அப்ப இந்த தப்பெல்லாம் யார் பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் பண்ண அவன் பேர் வந்து வேங் ஜென்லாங் அப்படின்னு சொல்றான். அந்த பேரை கேட்டதுமே வெய்க்கு டவுட் வருது. அது யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு குவாஷிங் கேட்க, இதோட இந்த எபிசோட முடிஞ்சிடுது. அந்த வேங் ஜென்லாங் அப்படின்ற பேர் கேட்டதுமே ஒருவேளை வேங் ஷுவாக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருப்பாங்களா அப்படின்னு தோணுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.